மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. சரியான பதில் 31. 31. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. அடுத்து, மூதுரையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் என்னப்பா? ஆசிரியப்பாவா, வஞ்சிப்பாவா, நேரிசை வெண்பாவா, இன்னிசை வெண்பாவா? நண்பனுக்கு வெண்பா. சரியான பதில் நேரிசை வெண்பா. மூதுரையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் நேரிசை வெண்பா. அடுத்து, எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதி என்று சொல்லும் நூல் எது? டக்குன்னு சொல்லுங்க ஆன்சரை. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதி சொல்லும் நூல் எது? டக்குன்னு சொல்லணும். திருக்குறளா, நாலடியாரா, மூதுரையா, நான்மணி கடிகையா? எளிமையான கருத்துக்களை எது எடுத்துக்காட்டுது? சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. எளிமையான கருத்துக்களை எடுத்துக்காட்டுறது சொல்லட்டுமா? மூதுரை. எளிமையான கருத்துக்களை எடுத்துக்காட்டுறது மூதுரை. எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதி அப்படிங்கிற சொல்ற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூதுரை சொல்லணும். ஏன்னா உவமை எடுத்துக்காட்டுறது மூதுரை தான். சரியா? அடுத்து, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கொன்றை வேந்தனா, நல்வழியா, ஆத்திச்சூடியா, மூதுரையா? எது சரியான பதில்? சொல்லட்டுமா? ஓகே, மூதுரை. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறும் நூல் எது? மூதுரை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதியாரா, பாரதிதாசனா, பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் பிள்ளையா, கவிமணி தேசிய விநாயக பிள்ளையா? யாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர்? அதாவது இந்த சிறப்பு பெயர் உடையவர் யார்? ஃபாஸ்டா சொல்லுங்க, நான் அதுதான் டைம் கொடுக்குறேன். சொல்லட்டுமா? கரெக்டா சொல்றீங்களா? மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் ஓகே, சொல்லட்டுமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. சரியா? அடுத்து பார்க்கலாம். பாரதிதாசன் யாரை எனது வலது கை என புகழ்ந்தார்? பாரதிதாசன் யாரை எனது வலது கை என புகழ்ந்தார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பிள்ளை, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, பாரதியார், கண்ணதாசன் அப்படி கொடுத்துருக்காங்க. சரியான பதில் இது. யார வலது கை அப்படின்னு சொல்லி புகழ்ந்தார் பாரதிதாசன்?
சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரியான பதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரி, அடுத்து பாருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்று மறந்து விடாதே என பாடியவர் யார்? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்று மறந்து விடாதே என பாடியவர் யார்? ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? மருதகாசி, தாரா பாரதி, கவிமணி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. இதுல எது சரியான பதில்? யார் இந்த வார்த்தையை சொன்னது? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்று மறந்து விடாதே அப்படின்னு சொன்னது யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. உங்க ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிள்ளை. சரி, அடுத்து பார்க்கலாமா? காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1976, 1977, 1978, 1979. அதாவது காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட வருடம் கேட்குறாங்க. யோசனை பண்ணி அடிங்க, நான் டைம் கொடுக்குறேன். 1976, 77, 78, 79. காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. வேகமா சொல்லணும். இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு 7th தமிழ் டெஸ்ட். சரியா? ஓகே. 1976. 1976 சரியான பதில். உங்க பதிலை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஜஸ்ட் நீங்க ரீட் மட்டும் பண்ணுங்க போதும். ரீட் பண்ணிட்டு டெஸ்ட் அடிக்க வாங்க. எப்பயுமே மக்கப் பண்ண முடியாது, ரீட் தான் பண்ண முடியும் எல்லா ஸ்டாண்டர்டையும். ஸோ ரீட் பண்ணிட்டு டெஸ்ட் அடிக்க வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 1976 காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரி, அடுத்து பாருங்க. கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார்? அல்லனா போற்றப்பட்டவர் யார்? கருப்பு காந்தி என போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷனை பாருங்க. காமராஜர், அண்ணா, நேரு, காந்தி. 4 பேர் இருக்கு. யார் சரியான பதில்? ஆப்ஷன் ஈல எப்பயுமே விடை தெரியவில்லை தான் கொடுப்பாங்க. அது தேவையில்லைங்கிற கண்டு இதை கொடுக்கல. கருப்பு காந்தி என்று போற்றப்படுபவர் யார்? சாரி, போற்றப்பட்டவர் யார்? சரியான பதில் காமராஜர். கருப்பு காந்தி என போற்றப்பட்டவர் யார்? காமராஜர். சரியா? உங்க ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. காமராஜர். ஆன்சர் சொல்லுங்க, அதுக்கு தான் லைவ் டெஸ்ட் வைக்கிறதே. அப்ப லைவ்ல சொல்லணும், அதுதான். காமராஜர் மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு. காமராஜரோட மணிமண்டபம் எப்ப அமைச்சாங்க? 2000, 2001, 2004, அதுக்கப்புறம் 2006. இதுல எந்த வருடம் காமராஜரோட மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? சொல்லட்டுமா? 2000. 2000. சரியா? அடுத்து பார்ப்போமா? காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட இடம் எது? சென்னையா, நெல்லையா, விருதுநகரா, கன்னியாகுமரியா? காமராஜருக்கு மணிமண்டபம் அமைச்சாங்கன்னு பார்த்துட்டோம். அது எந்த இடத்துல அமைச்சாங்க சொல்லுங்க. எந்த இடத்துல அமைச்சாங்க சொல்லட்டுமா? கன்னியாகுமரி. செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சர் கரெக்டானு. கன்னியாகுமரி. கன்னியாகுமரி. ஜஸ்ட் வாட்ச் விட்டா போதும்.
ஒன்றுமே இது வரைக்கும் படிக்கலங்கிறவங்க கூட இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குற மூலமாக உங்களுக்கு சரியாக வரும். கன்னியாகுமரி. ஓகே, அடுத்து பாருங்க. பழமொழி 400 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கம்பரா, கபிலரா, புலவர் குழந்தையா, மூன்றுரை அரையனாரா? பழமொழி 400 என்ற என்னும் நூலின் ஆசிரியர் யார்? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்றதுக்கு நான் டைம் அதுக்கு தான் கொடுக்குறேன். பழமொழி 400 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சொல்லட்டுமா? மூன்றுரை அரையனார். சரியான்னு செக் பண்ணுங்க உங்க பதில. மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார். சரி, அடுத்து பாருங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை என அதாவது இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40, நாலடியாரா, பழமொழி 400, களவழி 40? டக்குன்னு பாருங்க எதுல வருது? ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சொல்லட்டுமா? பழமொழி 400. சரியான பதில் பழமொழி 400. சரியான பதில் என்ன? பழமொழி 400. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சது தானான்னு. உங்களுக்கு ஆன்சர் தெரியாட்டினாலும் கொஸ்டின்ஸ் முக்கியமானதை நாங்கள் டெஸ்ட் கொடுக்கும்போது கவனிங்க. பழமொழி 400. ஓகே, அடுத்து பாருங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? மெய்யெழுத்துக்களா, உயிரெழுத்துக்களா, உயிர்மெய் எழுத்துக்களா, இல்லை இணை எழுத்துக்களா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எது? சரியா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது ரொம்ப முக்கியமானது. டெட்லயே வந்திருக்கு, டிஎன்பிஎஸ்லயே வந்திருக்கு. ஆன்சர் சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, சும்மா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. லைவ் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறோம்னா ஆன்சர் நீங்கள் சொல்லணுங்கிறக்காண்டி தான். சரியா? சரி, இப்போ ஆன்சர் சொல்லட்டுமா? இட எழுத்துக்கள், ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இது இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள். சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஓகே, பாருங்க. ஓகேவா? தெரியுதா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் இது? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த அடி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு. பதில் சொல்லுங்க. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? ஆசாரக்கோவை. கரெக்டா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆசாரக்கோவை. ரொம்ப முக்கியமானது.
ஆசார கோவை. சரியா? ஆசார கோவை. சரி, அடுத்து பாருங்க. ஆசார கோவை அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார்? கபிலரா, பாரதியாரா, பாரதிதாசனா, பெருவாயின் முள்ளியாரா? ஆசார கோவையோட நூலின் ஆசிரியர் யார்? சரியான பதில் சொல்லுங்க. ஆப்ஷனை பார்த்து சொல்லுங்க. பெருவாயின் முள்ளியார். கரெக்டா? ஆசார கோவை என்ற நூலின் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளியார். ஓகே, அடுத்து போலாமா? டக்குனு உங்க ஆன்சரை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆசார கோவையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனைங்க? ஆசார கோவையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 101, 102, 100, 105? இந்த நாலுல எது சரியான பதில்? ஆசார கோவையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் அதிகமா ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நீங்க பண்ணாதான் நீங்க இருக்கீங்க, ஆன்சர் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த லைவ் டெஸ்ட்டு. இல்லைன்னா எப்போ லிங்கை கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த டெஸ்ட்டை எழுதணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இது. ஆசார கோவையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை? 100. கரெக்டா? கரெக்டா? சரி, அடுத்து போகலாம். கோவையில் உள்ள பாடல்களோட எண்ணிக்கை எத்தனை? 100. சரியா? சரியான பதில் 100. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பண் என்பதன் பொருள் என்ன? வாழ்க்கை, பாட்டு, மொழி, இசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பண் என்பதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண் என்பதோட பொருள் என்ன? வேகமா சொல்லுங்க. வேகமா சொல்லணும். சரி, எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் லைஃபே மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் கிளாஸஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாமே போடுறது எதையுமே மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். டெலகிராமில் உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்துடும், டெஸ்ட் போர்ஷன்ஸ். இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு 7th தமிழ் அப்படியே வாட்சி விட்ருங்க, அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு மார்னிங் 8th தமிழ், அதுக்கும் சேர்த்து வாட்சி விட்னா வாட்சி விட்ருங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? இசை. சரியான பதில் இசை. சரியான பதில் இசை. சரி, அடுத்து பார்க்கலாம். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் என்ற பாடியவர் யார்? பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் என்று பாடியவர் யார்? பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் என்று பாடியவர் யார்? சரி, ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. தாரா பாரதி, பாரதிதாசன், முடியரசன், சுரதா. இதுல யாரு சரியான பதில்? யாரு சொன்னா? இது யார் பாடுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப கொஸ்டின் சொல்றேன். பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் அப்படின்னு இந்த வரிய வந்து பாட்டுல பாடினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரியான பதில் யாரு? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. சொல்லட்டுமா? முடியரசன். யாரு? முடியரசன் தான் வந்து பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் அப்படின்னு பாட்டு பாடினது. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? முடியரசன் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்க. கழனி என்பதோட பொருள் என்ன? கழனி என்பதோட பொருள் என்ன? சரியான பதில் வயல். கழனி என்பதோட பொருள் என்ன? வயல். உடனே இதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு பாக்குறீங்க. இது வந்து உங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கழனி அப்படிங்கிறது வயல்ங்கிறது நிறைய தடவை நான் கிளாஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஜென்ரல் தமிழ் 6th to 10th அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். அதில் 6th to 10th வரைக்கும் கிளியராக நடத்திருப்போம். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு இலக்கண ஷார்ட்கட்ஸும் சிம்பிள் இம்பார்ட்டன்ட் ஷார்ட்கட்ஸும் கேட்டிருந்தீங்க. விரைவில் வழங்கப்படும். அதுதான் டெஸ்ட்டை வேகமாக முடியும். கழனி என்பதன் பொருள் என்ன? வயல். கழனி என்பதோட பொருள் என்ன? வயல். சரியா? அடுத்து பார்க்கலாம்.
பாருங்க, கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் என்ன? சொல்லுங்க. கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க? துரைராசு, ராசேந்திரன், சுப்பிரமணியம், பிச்சுமூர்த்தி. இப்ப சொல்லுங்க, கவிஞர் முடியரசரோட இயற்பெயர் என்ன? ஃபாஸ்டா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. கவிஞர் முடியரசரோட இயற்பெயர் என்ன? இன்னும் ஆன்சர் நிறைய பேர் சொல்லணும், அதுக்கு வெயிட் பண்றோம். ஒன்றும் இல்லை, கோல்டு குடிச்சிருக்காரு ஒன்று. ஓகே, சொல்லாம ஆன்சரு. இதெல்லாம் கேட்டது ரிப்பீட்டடா. துரைதாஸ். கவிஞர் முடியரசரோட இயற்பெயர் என்ன? துரைதாசு. கவிஞர் முடியரசரோட இயற்பெயர் என்ன? துரைதாசு. ஓகே, இன்னைக்கு சண்டேங்கிறனால உங்களுக்கு கிளாஸ் வந்திருக்காது. 4 o'clock கிளாஸு. சண்டேக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், அதை பார்த்துருங்க டெஸ்ட்டை முடிச்சுட்டு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார்? திராவிட நாட்டோட வானம்பாடி அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுரதா, வாணிதாசன், முடியரசன், பிச்சமூர்த்தி. இதுல திராவிட நாட்டோட வானப்பாடி அப்படின்னு அழைக்கப்பட்டது யாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட சரியான பதில அழிங்க ஃபாஸ்டா. சரியான பதில் கடாடன் சொல்லுங்க. ஓகே, சொல்லட்டுமா? இப்ப நான் ஆன்சர், உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கிறீங்களா? முடியரசன். திராவிட நாட்டோட வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாரு? முடியரசன். முடியரசன். உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. முடியரசன். ஓகே, அடுத்து பேங்க் என்ற ஆங்கில சொல்லுக்கு உரிய தமிழ் சொல் என்ன? பேங்க் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் என்ன? என்ன வரும் சொல்லுங்க. பணத்தால், வங்கி, காசோலை, வரைவோலை கொடுத்துருக்காங்களா? பேங்க்குக்கு என்னது ஈஸியானது. இது எல்லா கொஸ்டின் கஷ்டமா இருந்தா உங்களுக்கு அது வெக்ஸ் ஆயிரும். அதுதான் 1 2 ரொம்ப ஈஸியானதா கொடுத்துருப்போம். ஓகே, வங்கி. பேங்க் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது? வங்கி. ஓகே, அடுத்து பாருங்க. சங்க காலத்தில் டேஸில் குதிரைகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. சங்க காலத்துல குதிரைகள் எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்டுச்சு? ரீசெண்டா அந்த பாட்டை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆன்சரை சொல்லுங்க. சீனா, சிங்கப்பூர், அரேபியா, கனடா கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. சங்க காலத்துல இருந்து குதிரைகள் எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இந்த ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லணும். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த லைவ் டெஸ்ட். அப்பதான் உங்களுக்கு அங்க இது கொடுக்கும்போது, அதாவது இந்த வாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொன்னாங்க டெஸ்ட், சிவிடின்னு. ஸோ அப்போது உங்களுக்கு வேகமாக அந்த ரீட் பண்ணுறதும் ஃபாஸ்ட்டாக அடிக்கிற அந்த இதுவும் உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? அரேபியா. அரேபியா. சங்க காலத்துல இருந்து குதிரைகள் எங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்களாம்? அரேபியா. இப்போ நம்ம ஏரியானா காளை, அதுதான் ஃபேமஸ். நம்ம ஏரியால தான் காளைமாடெலாம் வாங்கிட்டு போவாங்க வேற வேற நாட்டுக்கு. இப்போ அந்த ஏரியானா குதிரை, அங்கேருந்து நம்ம வாங்குறோம். ஒரு ஏரியால ஒவ்வொரு விலங்குகள் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து கண்ணாடி, கற்பூரம். இது 10 இல்லை, பட்டு. சரியா? கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சாங்க?
அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணாடி, கற்பூரம், பட்டு எந்த நாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சாங்க? கனடாவா, சீனாவா, ஜப்பானா, ஆஸ்திரேலியாவா? ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லணும். இன்னும் ஃபாஸ்ட், நிறைய பேர் சொல்லணும். விடாம நீங்க டெஸ்ட் அடிக்கிறதுல தான் இருக்கு உங்களோட திறமையே. சரியா? ஓகே, ஆன்சர் சொல்றேன். சீனா. என்னது? சீனா. ஓகே, அடுத்து பாருங்க. டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு நேரான தமிழ் சொல் இருக்கும், அதெல்லாம் இங்கிலீஷ். சரியா? நம்ம தாய்மொழியான தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம்? டெபிட் கார்டை கடன் அட்டை, இணையதள வணிக அட்டை, மின்னணு அட்டை, பற்று அட்டைன்னு கொடுத்துருக்காங்க. சரியான பதிலை நீங்க அளிக்கலாம். சரியான பதிலை நீங்க அளிக்கலாம். சரியான பதில் பற்று அட்டை. சரியான பதில் பற்று அட்டை. சரியான பதில் பற்று அட்டை. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, பார்த்துக்கோங்க. பொன்னோடு வந்து ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் இது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் இது. பொன்னோடு வந்து அப்படின்னாலே நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். கிளாஸ் நடத்தும் போது கவனிச்சிருந்தா தெரியும். 6th to 10th படிக்காதவங்க பிளேலிஸ்ட்ல பார்த்துக்கோங்க, அதுல இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. மதுரை, காஞ்சி, பட்டினப்பாலை, அகனானூறு, புறநானூறு, ஸோ இது எல்லாமே இடம்பெற்றிருக்கு ஆப்ஷன்ஸ்ல. இதுல வந்து உங்களுக்கு எது சரியான பதில் அப்படின்னு தோடுதோ அதை டைப் பண்ணி அனுப்புங்க. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? அகனானூறு. என்னது? அகனானூறு. சரியான பதில் அகனானூறு. சரியா? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று கூறும் நூல் இது அகனானூறு. சரி, அடுத்து பார்க்கலாமா? அகனானூற்றுல கூறியிருக்காங்க. அடுத்து பாருங்க. சங்க காலத்தில் வணிக சாத்து என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? சங்க காலத்துல வணிக சாத்து அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துட்டீங்களா ஆப்ஷன்ஸ? இப்ப ஆன்சர் பண்ணுங்க. வேளாண்மை செய்வோர், வணிக குழுவினர்கள், அதுக்கப்புறம் போர் வீரர்கள், துணி துவைப்போர். யார சொல்லுவோம் வணிக சாத்துன்னு? ஓகே, இப்ப சொல்லலாமா? வணிக குழுவினர். உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. வணிக குழுவினர். சரியா? சரியான பதில் வணிக குழுவினர். ஓகே, அடுத்து பாருங்க. பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்று கூறும் நூல் எது? பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற கூறும் நூல் எது? பாலோடு வந்து கூலோடு பெயரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீ கண்டுக்கிற வேணாம், நான் விஷயத்தை ரீட் பண்றேன். பாலோடு வந்து கூலோடு பெயரும் என்ற கூறும் நூல் எது? கலித்தொகையா, பட்டினப்பாலையா, குறுந்தொகையா, நற்றிணையான்னு கேட்டிருக்காங்க. பாலு கூழு அப்படின்னு வந்தாலே நான் உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன் குறுந்தொகை. என்னது? குறுந்தொகை. பாலு கூழுன்னு வந்தா குறுந்தொகைன்னு போட்டுக்கோங்க. பாலு கூழுன்னு வந்தா குறுந்தொகை. சரியா? ஓகே, அடுத்து போலாமா? சரியான பதிலான்னு செக் பண்ணிக்கோங்க. குறுந்தொகை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த 6th வாட்ச் விட்டுருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது ஃபுல்லா 6th தமிழ். சரியா? அதுல இருந்து எடுக்கப்பட்டது. கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் இது? பட்டினப்பாலையா, மதுரை காஞ்சியா, நெடுநல்வாடையா, கலித்தொகையா? கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. சொல்லுங்க ஃபாஸ்டா.
ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கல்ல, எத்தனை ஆப்ஷன்ஸே காட்டுறேன், சொல்லுங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உள்ள மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் உள்ள மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. அதுதான் நம்ம வந்து லைவ்லேயே ஆன்சர் சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறது என்னால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க முடியும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு, லைவ் டெஸ்ட்டு. ஓகேவா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்துடலாமா ஆன்சரை? பட்டினப்பாலை. சரியா? உங்களுக்கு சரியான பதில் பட்டினப்பாலை. நீங்கள் செக் பண்ணுங்க, இந்த ஆன்சர் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கோமான்னு. ஓகேவா? கொடுப்பதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைப்படாது என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சரியா? கொஸ்டின்ஸ்லாம் நல்லா எடுத்திருக்கோமா அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்து பாருங்க, நிறைய பேர் இந்த ஓரத்தில் உள்ள ஐகான் வந்து ஹைட் ஆகுது கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஹைடாக இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஓரத்தில் உள்ளதில் பார்க்க வேணாம். ஜஸ்ட் அது வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு டால் ஒரு மோட்டிவேட் பண்ணி வச்சுருப்போம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பாருங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு தேடி சேர்த்த பணத்தை புதைத்து வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதியாரா, ஔவையாரா, பாரதிதாசனா, கண்ணதாசனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சரியான பதில் என்ன சொல்லுங்க? சரியான பதில் ஓகே சொல்லலாமா? சரியான பதில் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். செக் பண்ணுங்க. ஔவையார். கரெக்டா? ஔவையார். பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். சரியா? ஔவையார். அடுத்து பார்க்கலாமா? ஓகே, அடுத்து வணிக நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? வணிக நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? கரெக்டா சொல்லணும். வணிக நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? ஆன்சர் அனுப்புங்க. ஆப்ஷன்ஸ் தெரியுதா? மதுரை காஞ்சி, பதிற்று பத்து, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. சரியான பதில் வணிகரை நடுவ நின்ற நன்னெஞ்சினோர். பதில சொல்லுங்க. எந்த நூல்ல சொன்னாங்க வணிகத்தோட நடுவ நெஞ்சினர் சொல்லிட்டு? ஓகே, சொல்லட்டுமா? பட்டினப்பாலை. சரியான பதில் பட்டினப்பாலை. சரியான பதில் பட்டினப்பாலை. வணிகரை நடுவ நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது? பட்டினப்பாலை. சரி, ஓகே. அடுத்து பாருங்க. ஓகே, பார்க்கலாமா? தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் சுற்ற என்று கூறும் நூல் எது? தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டின் உப்பை வந்து நம்மகிட்ட இது பண்றது, கொடுக்கறது, அது என்னன்னு பார்க்கணும். அது யார் சொன்னது? அதாவது எந்த நூல்ல சொன்னாங்க? ஆப்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கெஸ்ஸிங் ஆன்சர்ஸை கொடுங்க. ஆன்சர்ஸ் பண்ணுங்க. பண்றீங்களா? கரெக்டா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நற்றிணை, நெடுந்தொகை, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை. தன்னாட்டு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பை வந்து நம்மளுக்கு கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. பண்டமாற்று முறையில இது வந்து எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டைம் போதில்ல. சரியான பதில் நற்றிணை. செக் பண்ணுங்க உங்க ஆன்சர் கரெக்டான. நற்றிணை சரியான பதில். நற்றிணை. யார் எதுவும் சொல்ல போறது இல்லை. உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம். சரியா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அடுத்து கீழ்கண்டவற்றுள் எவை சுட்டெழுத்துக்கள்?
ஆ இ ஊ இவை அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்க. இதுல எது சுட்டெழுத்து சொல்லுங்க டக்குன்னு. சரியான பதில சொல்லுங்க. ஓகே, சரியான பதில் இவை அனைத்தும். இது எல்லாமே சுற்றெழுத்துக்கள் தான். ஆ இ ஊ மூணுமே சுற்றெழுத்துக்கள் தான். அப்ப இவை அனைத்தும் சரியான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் இவை அனைத்தும். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? தற்போதுல பயன்பாட்டிலேயே இல்லாத சுட்டெழுத்து அப்படின்னு கேக்குறாங்கப்பா. ஆவா ஈயா ஊவா இல்லை இவற்றுல எதுவும் இல்லையா? தற்பொழுதுல பயன்பாட்டுல இல்லாத சுட்டெழுத்து டக்கு டக்குன்னு சொல்லணும். படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு சொல்ல ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். படிக்காதனால ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. யார் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஓகே, ஆன்சர் ஊ. லைவ்ல ஆன்சர் சொல்றதுக்கு தனி கெத்து வேணும். அது உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. ஓகே, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க சொல்லலாம். பயப்பட தேவையே இல்லை. தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுற்றெழுத்து எது? ஊ. சரி, அடுத்து போடலாமா? செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களான்னு. நான் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கீழ்கண்ட சச்சரவை மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது? அதாவது கீழ்கண்டவற்றில, சரியா, கீழ்கண்டவற்றில மொழியில இறுதியில வரக்கூடிய வினா எழுத்து அப்படின்னு ஏதோ சொல்லுவோம். அந்த ஆப்ஷன்ஸை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏ, யா, ஆ, ஓ, அப்புறம் யா, அடுத்து ஊ, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொழியோட இறுதியில வரும் வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டக்குன்னு சொல்லணும். சொல்லுங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? ஆ, ஓ. கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. மொழியில இறுதியில வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. ஆ, ஓ. சரி, அடுத்து பார்க்கலாம். அருகில் உள்ளவற்றை சுற்றுபவை. அருகில் உள்ளவற்றை சுற்றுபவை இல்ல, சுட்டுபவை. சுட்டுபவை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சுட்டுபவை. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை எது? அகச்சுட்டா, புறச்சுட்டா, சேமை சுட்டா, அண்மை சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை எது? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை எது? ஃபாஸ்டா. அது ரொம்ப ஈஸி. ஓகே, சொல்லவா? அண்மை சுட்டு. கரெக்டான்னு செக் பண்ணுங்க. அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை அண்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை இது அண்மை சுட்டு. சொல்லிட்டீங்களா? கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா? அடுத்து பாருங்க, வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் கடான்னு சொல்லிருங்க. ஃபாஸ்டா. வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? வேகமா சொல்லணும். வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை சொல்றீங்களா?
ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? ஃபாஸ்டா இன்னும் நிறைய பேர் நீங்க டெஸ்ட் எழுத மாட்டீங்க. வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை சொல்லலாமா? 5. வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? 5. ஞாபகம் வச்சுக்கோங்க. வினா எழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? 5. செக் பண்ணுங்க, நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு. 5. ஓகே, அடுத்து போலாமா? ஓகே ஓகே, பாருங்க. ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள், அ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது எப்படி அழைக்கிறோம்? ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்து அந்த இந்த அப்படிங்கிற திரிந்து வரும் பொழுது அதை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆ இ அப்படிங்கிற சுற்றெழுத்து அந்த இந்த என திரிந்து எப்படி வருது? கீழே ஆப்ஷன் பாருங்க. சுட்டு திரிபு, புறச்சுட்டு சேமை, இவற்றில் எதுவும் இல்லை. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. ஆயி அப்படிங்கிற இது திரியும் போது நம்ம எப்படி அழைப்போம்? ஓகே, சரியான பதில் சுட்டு திரிவு. சரியான பதில் சுட்டு திரிவு. நான் உங்களுக்கு டைம் நல்லா கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் தாராளமா பண்ணலாம். ஓகே, அடுத்து போலாமா? ஒளியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள். இது ஒளியின் இல்ல, மொழியின். சரியா? மொழியின் முதல்லையும் இறுதியில வரும் வினா எழுத்து எது? மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வர்றது வினா எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏவா, ஏவா, யாவா, ஆவா? ஃபாஸ்டா சொல்லுங்க. மொழியோட முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து. ஓகே, ஆன்சர் சொல்லட்டுமா? ஏ. ஒளியோட முதல்லையும் இறுதியில வரக்கூடிய வினா எழுத்து எது? ஏ. ஓகே, அடுத்து பாருங்க. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது? தொலைவில் இருக்கிறத சுட்டுவது எது? அகச்சுட்டா, புறச்சுட்டா, சேமை சுட்டா? என்ன பேர்? தொலைவில் உள்ளவற்றை சுற்றுவதற்கு என்ன பேரு? வேகமா ஆப்ஷனை பாருங்க, ஆன்சர் பண்ணுங்க. இல்லை யோசனை பண்ணியே ஆன்சர் பண்ணுங்க, டைம் கொடுக்குறேன். தொலைவில் உள்ளவற்றை சுட்டுபவை எது? ஏன் சொல்லுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. சொல்றீங்களா? ஃபாஸ்டா. தொலைவில் உள்ளவற்றை சுற்றுபவை எது? ஆன்சர் சொல்லலாமா? சேமை சுட்டு. செக் பண்ணிக்கோங்க. சேமை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது? சேமை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது எது? சேமை சுட்டு. இதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஸோ அதனால அதை முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேங்க. கீழ்கண்டவற்றுள் எது அண்மை சுட்டு? எது அண்மை சுட்டு சுட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கீழ்கண்டவற்றுள் எது அண்மை சுட்டை குறிக்கும்? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆப்ஷனை பாருங்க, பார்த்து யோசனை பண்ணி சொல்லுங்க, டைம் கொடுக்குறேன். ஃபாஸ்டா சொல்லுங்க. அண்மை சுட்டை சுற்றுவது எது?
ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப பார்க்கலாமா? இ சரியான பதில் இ. எது அண்மை சுற்றெழுத்துன்னு சொல்றோம்? இ. எது அண்மை சுற்றெழுத்துன்னு சொல்றோம்? இ. இதெல்லாம் கேட்டது ரிப்பீட்டடா எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள், இதெல்லாம் கேட்கலான்னு மறந்துடாதீங்க. எவை மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள்? கீழே உற்றுள்ள, அதாவது கீழ்கண்டவற்றுள்ள எது மொழியோட முதல்ல வர்ற வினா எழுத்து? கீழ்கண்டவற்றுள்ள எது மொழியோட முதல்ல வர்ற வினா எழுத்து? சரி, அதை டக்குன்னு சொல்லுங்க. எனக்கு ஆப்ஷனை பாருங்க, டக்குன்னு சொல்லுங்க. வேகமா வேகமா சொல்லணும், வேகமா சொல்லணும். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. எது கீழ்கண்டவற்றுள்ள மொழியோட முதல்ல வர்ற வினா எழுத்துக்கள்? ஃபாஸ்டா, வேகமா வேகமா. ஓகே, இப்போ நான் ஆன்சர் சொல்லட்டுமா? டைம் போதுமா உங்களுக்கு? நான் இறுதியில கேட்கல, முதல்ல கேட்கிறேன். இறுதியில உள்ளது ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல்ல உள்ளது ஏ யா. கரெக்டா? இதான் சரியான பதில். நிறைய பேர் முதலையா இறுதியான்னு கேக்குறீங்க. இறுதியில தான் நான் கேட்கிறேன். மொழியோட முதல்ல வர்ற வினா எழுத்துக்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஏ யா. சரியா? ஏற்கனவே இறுதியில வரும் வினா எழுத்துக்கள் பார்த்தோம். அது என்னன்னு ஞாபகம் இருக்கா? இறுதியில கேட்டாங்க அப்படின்னா ஆ ஊ. முதல்ல கேட்டாங்கன்னா ஏ யா. ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியில இறுதியில கேட்டாங்கன்னா ஆ ஓவும், முதல்ல கேட்டாங்கன்னா ஏ யாவும் வரும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சுட்டெழுத்துக்கள் சொல்லில் உள்ள ஏதாவது, அதாவது அகத்திலிருந்து பொருளை தருவது. சரியா? சுற்றெழுத்துக்கள் சொல்ல உள்ள அகத்திலிருந்து பொருளை தருவது எது? ஆப்ஷனை பாருங்க, டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. ஃபாஸ்டா, வேகமா வேகமா. அகச்சுட்டா, புறச்சுட்டா, செய்மே சுட்டா அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க டக்குன்னு. இல்லை, இவற்றுள் எதுவும் இல்லையா? எது வரும்? ஆன்சர் சொல்லுங்க. சுட்டெழுத்துக்கள், அதாவது அகத்துல இருந்து பொருளை தருவது எது? சொல்லட்டுமா? அகச்சுட்டு. சரியா? அகச்சுட்டு, அகசுட்டு. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது எது? சுட்டெழுத்துக்கள் சொல்லோட வெளியே இருந்து பொருளை தருவது அப்படின்னா எது? புறத்தே இருந்து பொருளை தருவது அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அக்கத்துல இருந்து பொருளை தருவது கொஸ்டினை இப்ப பார்த்தோம். இப்ப புறத்துல இருந்து பொருளை தருவது அப்படின்னா எதை குறிக்கும்? ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ஷனை பார்த்துட்டீங்களா? அகச்சுட்டு, புறச்சுட்டு, செய்மை சுட்டு, இவற்றில் எதுவும் இல்லை கொடுத்தாங்க. ஆன்சர் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே, இது புறச்சுட்டு வரும். சரியா? புறச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே, அதாவது புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. எதுக்கு இதை லைட்டஸ்ட் வைக்கிறோம்னா, உங்களுக்கும் எனக்கும் எனக்கு தெரியணும் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு. அதே மாதிரி நாம கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் சொல்லும் போது உங்களுக்கு கரெக்டா மைண்ட்ல ரீச் ஆகும். 2-வே ப்ராசஸ் நடக்கும் இந்த லைவ் டெஸ்ட்ல. அதுக்கு தான் லைவ்ல ஆன்சர் பண்ண சொல்றேன் நான். சரியா? புறச்சுட்டு. ஓகே, அடுத்து பாருங்க. முக்கியமான கொஸ்டின்ஸாக தான் இதில் கேட்டிருக்கோம். 6th இருந்து முக்கியமானதை எடுத்து கொஸ்டினாக கேட்டிருக்கோம்.
சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே எத்தனையாவது பெரிய நூலகம் சொல்லுங்க. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே எத்தனையாவது பெரிய நூலகம்? 2, 3, 4, 5? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, வேகமா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பாருங்க, வேகமா சொல்லுங்க. ஓகே, சொல்லலாமா? 2. சரியான பதில் 2. அதாவது 2வது பெரிய நூலகம். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து 2வது பெரிய நூலகமா இருக்கு. சரியா? நம்ம இதுல ஆசிய கண்டத்திலேயே. சரியா? 2வது பெரிய நூலகம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது என்னங்க? சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது என்ன? ஃபாஸ்டா சொல்லணும். அண்ணா விருதா, பெரியார் விருதா, விஸ்வநாதன் பிள்ளை விருதா, அரங்கநாதன் விருதா? சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது என்ன? ஓகே, சொல்லலாமா ஆன்சரு? சொல்லுங்க, ஃபாஸ்ட் ஆப்ஷனை பார்த்து கடகடன் டைப் பண்ணி அனுப்புங்க. அரங்கநாதன் விருது. அரங்கநாதன் விருது. சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது என்ன? அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அரங்கநாதன் விருது. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? சரி, அடுத்து பாருங்க. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது? ஆசிய கண்டத்திலேயே வந்து மிகப்பெரிய நூலகம் உள்ள நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கண்டத்திலேயே கேட்டிருக்காங்க. இப்ப ஆசிய கண்டம் இருக்குல்ல, இந்த கண்டத்திலேயே வந்து ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கணக்கு பார்த்துருக்காங்க. அப்ப எல்லா நூலகத்தையும் போய் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அந்த அறிஞர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஓகே நம்ம கண்டத்திலேயே இதுதான் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதான் கேட்குறாங்க. 6th புக் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆப்ஷன்ஸை பாருங்க. பார்த்துட்டீங்களா? இதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவா, சீனாவா, இலங்கையா, சிங்கப்பூரா? இதுல ரொம்ப பெரிய நூலகம் இருக்கு? எல்லாம் ஆசிய கண்டத்துல இருக்கு. சொல்லாம ஆன்சரை செக் பண்ணிக்கிறீங்களா? சீனா. சரியான பதில் சீனா. சரியான பதில் சீனா. ஓகே, அடுத்து போலாமா? இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? இந்திய நூலக அறிவியலோட தந்தை. நல்லா பாருங்க இந்த பேரை. நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க வாட்டுக்கு இந்திய அறிவியலின் தந்தை நினைச்சிடாதீங்க. இந்தியால உள்ள நூலக அறிவியலின் தந்தை யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க, அரங்கநாதனா, கிருஷ்ணமூர்த்தியா, பாப்பாவா, கல்கியான்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில டக்கு டக்குன்னு சொல்லுங்க. ஆப்ஷனை பார்த்து டக்கு டக்குன்னு சொல்லுங்க. இந்திய நூலக அறிவியலோட தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஓகே, சரியான பதில் அரங்கநாதன். கரெக்டா இருக்கவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸ் அனுப்பும் போதே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அறுவடை திருநாளை வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து அறுவடை திருநாள், அதாவது நம்ம பொங்கல்னு கொண்டாடுவோம்ல, அதுதான் அறுவடை திருநாள். அந்த அறுவடை திருநாளை வந்து அந்தந்த ஸ்டேட்ல எப்படி அழைச்சாங்க? எந்தெந்த ஸ்டேட்ல? ஆந்திரால, கர்நாடகால, மகாராஷ்டிரால மற்றும் உத்தரப்பிரதேசத்துல எப்படி அழைச்சாங்க? மகா சங்கராந்தியா, பொங்கல் திருவிழாவா, அறுவடை திருநாளா, அதுக்கடுத்து வந்து போகியா அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இங்கெல்லாம் வந்து அறுவடை திருநாள், அதாவது நம்ம ஸ்டேட்ல நம்ம வந்து பொங்கல்னு கொண்டாடுவோம், அவங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா எல்லா இடத்துலயும் அறுவடை திருநாள் நடக்கதான் செய்யும்.
ஏன்னா அதை வந்து விளைவித்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் நம்ம சூரிய பகவானுக்கும் நம்ம வந்து நன்றி சொல்கிற விதமாக அதை வந்து நம்ம செய்கிறோம். அவங்களாம் இருந்தால் தான் நமக்கு அரிசி கிடைக்கும், சோறு கிடைக்கும். ஆனால் அறுவடை திருநாள் அப்படின்னு கன்ஃபார்மாக கொண்டாடுவாங்க. வெவ்வேறு பெயர்களை கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க. அவங்கவுங்க மொழியில் வைப்பாங்களே. இப்போ நம்ம தமிழ் மொழியில் நம்ம பொங்கல்னு வச்சுருக்கோம். அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க வைப்பாங்க. சரி, ஓகே. இப்போ எது வரும் போட்டிங்களா? மகா சங்கராந்தி. செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கரெக்டான. மகா சங்கராந்தி. மகா சங்கராந்தி. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அவ்வளோதானா? ஓகேங்க. கேள்வி பதில் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். மாலை தேர்வு நான் இதுலேயே சொல்லிடுறேன். 7th தமிழ் உங்களுக்கு சரியா? 7th தமிழ் உங்களுக்கு மாலையில் உங்களுக்கு தேர்வு நடக்கும். என்கிட்ட டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண கேட்காதீங்க. நான் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். நேற்று டைம் படிக்க பத்தலைன்னு சொன்னனால தான் நான் லேட்டாக ரிலீஸ் பண்ணேன். ஓகே, 6 மணிக்கு சாயந்தரம் வந்துடும் சரியா? உங்களுக்கு 7th தமிழில் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்க, வேற எதுவும் பண்ணாதீங்க. இப்போ முட்டி முட்டி படிச்சீங்கன்னா மொத்தமாக மறந்து போயிடும். ரீட் பண்ணது கூட ரீட் மட்டும் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு தேர்வோட முடிவுலையும் நான் உங்களுக்கு தேர்வு காலையிலே மாலையிலே என்ன போர்ஷன்ங்கிறத சொல்லிடுவேன். மாலை உங்களுக்கு 7th சொல்லிட்டேன். 7th முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 8th தமிழை அடுத்து வாட்ச் விட்ருங்க. அது நாளைக்கு காலையில் சரியா? ஓகேயா? ஓகேங்க, பாய். அடுத்த போது சந்திப்போம். டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதே மாதிரி இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் கேட்டிருந்தீங்கல்ல, குரூப் 1 TNUSRBயில் உள்ள பிசி இவங்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ குரூப் 7க்கும் வரும். ஸோ இந்த நடப்பு நிகழ்வுகளில் அடுத்த வீடியோவில் பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் சண்டேனா கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கு தான் நீங்கள் 4 o'clock கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்காது. சண்டேங்கிறனால கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கன்ஃபார்மாக வரும் சரியா? ஓகே, அடுத்த பகுதியில் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.